ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மார்கழி ஒன்றுன்றதால கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக எழுந்தேன். நான் ஒரு 4 மணி இருக்கும் எந்திரிக்கும் போது. வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு வெளியும் வாசல் தெளித்து கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் பூ வச்சுருக்கேன். என்னென்னா வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி 30 வந்து மாட்டு சாணத்தில் உருண்டை பண்ணி பூசணி பூ வைப்பாங்க. நமக்கு இங்கே அதெல்லாம் கிடைக்காது. அதனால் கிடைக்கிற பூ வச்சாச்சு. இங்கே பசங்க அவங்க எல்லாமே உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. சரி, அவரை எழுப்ப வேணாம், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் மட்டும்தான் எழுந்துட்டு நான் வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே நான் சாமி கும்பிடும்போதெல்லாம் ஒரு 5:15 மணி இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக தான் இன்றைக்கி வந்து நான் சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு என்ன பிரசாதமாக வச்சுருக்கேன்னா, ரொம்ப சீக்கிரமாக கும்பிட்டதால நான் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மட்டும்தான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் வைக்கல. என்கிட்ட ஒரு சிலர் பர்சனலாக கேட்குறீங்க, என்னென்னா உங்களால் எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியுது அப்படின்ட்டு. உண்மையாகவே எனக்குமே ஓப்பனாக சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும். எந்திரிக்கும்போது சீக்கிரமாக தூங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, நானுமே வந்து 11, 12 ஆகிடுது. பட் இருந்தாலும் என்னுடைய மைண்ட் செட்டு நம்ம மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்றதால வந்து நான் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நேராக வாஷ் பேஷன் போயிடுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாலே வந்து தூக்கம் போயிடும். அப்போ நமக்கு ஃப்ரெஷ் ஆகிடுவோம், நம்ம அடுத்தடுத்து வேலை பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நான் வந்து டிஃபனுக்கு வந்து பசங்களுக்கு என்னென்னா ராகி கஞ்சி தான் கொடுத்துருந்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, காலிஃப்ளவர் பொரியல், சாம்பார் எதனால் பண்ணேன்னா இன்றைக்கி வந்து சரி மார்கழி 1 மாசப்பருப்பு எதுவும் காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்றதால தான். இது பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா முட்டை கிரேவி தான் பண்ணியிருக்கோம். முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பிள்ளைங்களுக்கு கொடுத்துமே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து இன்றைக்கி முட்டை கிரேவி பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணுறேன். சப்பாத்தி வந்து நான் தீ ரொம்ப கம்மியில் வச்சு பொறுமையாக திருப்பி போட்டு தான் வந்து நான் வேக வைப்பேன். ஏன்னா சட்டுன்னு தீஞ்சிடவும் கூடாது, இல்லை வேகாமையும் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து நான் 2-3 டைம் திருப்பி போட்டு தான் நான் சப்பாத்தி செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.